அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் ஏர்போர்ட்டின் ரேடார்களை குறிவைத்து தாக்கிய ஈரானிய ட்ரோன்கள் 4 முறை தாக்கப்பட்ட குவைத் விமான நிலையம். மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். ஈரானின் அடிவயிற்றில் கையை வைத்த அமெரிக்கா எண்ணெய் வளங்கள் இருந்த கார்க் தீவின் மீது தாக்குதல். அடுத்து ஜிசிசி நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து தாக்குதலை தீவிரப்படுத்திய ஈரான் ராணுவம். அடுத்து குவைத்தில் ஒலிக்கப்பட்ட எச்சரிக்கை சைரன். அடுத்து இந்தியா இலங்கைக்கு செல்ல இப்போதைக்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ராணுவ கூட்டுப்படைகள் தொடர்ந்து இன்றோடு 15வது நாளாக தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் ஈரான் மட்டும் இல்லைங்க, குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், ஒமான், அரபு எமிரேட்ஸ் ஆகிய 6 ஜிசிசி நாடுகள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றன. ஈரான் அமெரிக்கா சண்டை இன்னைக்கு முடிஞ்சிடும், நாளைக்கு முடிஞ்சிடும் நாம் எதிர்பார்த்தால் நாம் எதிர்பார்க்கறதுக்கு ஆப்போசிட்டாக தாங்க ஒவ்வொரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இப்போ மீண்டும் குவைத் ஏர்போர்ட்டின் ரேடார்கள் ஈரான் ட்ரோன்களால் தாக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த சண்டை தொடங்கத்திலிருந்து இது 4வது முறை. இந்த தகவலை குவைத்துடைய டிஜிசியை உறுதி செய்துள்ளது. இந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சும்மாவே இருக்க மாட்டான் போல. ஈரான்லேருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் என்ற எண்ணத்தில் நம்ம நாடு பாதுகாப்பாக இருக்குது, அழிது என்னமோ அரபு நாடுகள் தானேன்னு அமெரிக்கா இஷ்டத்துக்கு ஈரான் மீது தாக்குதல் நடத்திட்டு வரான். ஈரான் ஏன்டா அமெரிக்கா தளங்களை உங்கள் நாட்டில் வச்சிருக்கீங்கன்னு பக்கத்தில் இருக்க குவைத், சவுதி அரேபியா, கத்தார் ஆகிய நாடுகளை தாக்கிட்டு இருக்கான். நேற்று ஒரு பெரிய சம்பவத்தை செஞ்சுட்டான் அமெரிக்காக்காரன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளாக எந்தவித சைரன் சத்தம் இல்லாத குவைத்தில் நேற்று இரவு சரியாக 8:30 மணிக்கு சைரன் எச்சரிக்கை ஒலி குவைத்தில் எழுப்பப்பட்டுள்ளது. அது எதுக்குன்னா, குவைத் ஏர்போர்ட்டின் ரேடார் தாக்கப்பட்டதால் சைரன் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டது. அமெரிக்கா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஈரானுடைய முக்கிய ஆயில் ஃபீல்டுகளில் ஒன்றான கார்க் தீவு மீது வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் பெரும் சேதம் ஈரானுக்கு ஏற்பட்டுள்ளது. ஈரானுடைய 90% எண்ணெய் இந்த கார்க் தீவிலிருந்து தான் எடுக்கப்படுகிறது. ஈரானுடைய வருவாய் தரும் முக்கிய இடங்களில் முதன்மையாக பார்க்கப்படுகிறது இந்த கார்க் ஆயில் ஃபீல்டு. அமெரிக்கா ஈரானை அடிக்கிறானோ இல்லையோ, மொத்த அரபு நாடுகளும் முடிச்சிருவான் போல. ஈரானும் குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன் ஆகிய நாடுகளை தாக்கக்கூடாது தான் நினைக்கிறது. ஆனால் இந்த அமெரிக்காக்காரர் செய்கிற வேலை வேறு வழியின்றி ஜிசிசி நாடுகள் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்கி பதிலடி கொடுத்து வருகிறது ஈரான். இந்த பிரச்சனை முடியும்னா ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு. அதாவது ஜிசிசி நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து, எப்பா நீ அவனை அடிக்கிற, அதுக்கு அவன் திருப்பி உன்னை அடிக்கிறதா நினைச்சு எங்கள் நாட்டு மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை அனுப்புறான். நீயும் அவனை முடிக்கிற மாதிரி தெரியல. உனக்கு எங்கள் நாட்டில் அமெரிக்கா பேஸ் வைக்க இடம் கொடுத்த காரணத்தினால் நாங்களும் தாக்கப்படுறோம். இன்னும் ஒரே அடியாக ஒன்று சேர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு ப்ரெஷர் கொடுத்தால் மட்டுமே இந்த சண்டை முடிவுக்கு வரும். அது வரைக்கும் இந்த சண்டை முடிகிற மாதிரி தெரியலைங்க. விரைவில் வளைகுடா சண்டை முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. அதுபோல இந்த வளைகுடா பிரச்சனை தொடர்பாக உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. அதுபோல ஈரானின் உச்ச தலைவரின் பிரதிநிதியான அப்துல் மஜீத் ஹாக்கிம் இலாஹி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, ஈரான் எப்போதும் சண்டையை விரும்பியதில்லை. பெட்ரோல், டீசல், எரிவாயு ஆகியவற்றால் உலகம் சந்திக்கும் சிரமங்களை நாங்கள் உணர்கிறோம். மக்களின் துயரத்தை கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடையவில்லை. எங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதுபோல இந்த சண்டை முடிவுக்கு வர வேண்டும் என்றால் உலக தலைவர் அனைவரும் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவிற்கு அழுத்தம் கொடுத்தால் மட்டுமே இந்த வளைகுடா சண்டை முடிவுக்கு வரும் என ஈரானின் சுப்ரீம் லீடர் பிரதிநிதியான அப்துல் மஜீத் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்த தகவல், குவைத்திலிருந்து இந்தியா இலங்கைக்கு செல்பவர்கள், அதே போல் இந்தியா இலங்கையிலிருந்து குவைத் வருபவர்களுக்கு இப்போ ஒரே ஒரு வழிதாங்க இருக்குது. அது சவுதி அரேபியா வழிதாங்க. ஏன்னா சவுதி அரேபியாவும் குவைத்தும் பக்கத்து நாடுகள். குவைத் ஏர்போர்ட் 4 முறை தாக்கப்பட்டதால் மீண்டும் குவைத் ஏர்போர்ட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஓப்பன் செய்கிறது வாஜித் முஷ்கில் ரொம்ப கஷ்டம் தாங்க. அதனால் எமர்ஜென்சியாக ஊருக்கு போகிறவங்க இப்போ ஜெசிரா ஏர்வேஸ் தரும் பேக்கேஜ் மூலம் ஊருக்கு போகலாம். அதே போல் ரிட்டர்ன் இந்தியா இலங்கையிலேருந்து குவைத் வரலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு வழி தாங்க இருக்குது. எமர்ஜென்சி ஊருக்கு போகிறவங்க, ரிட்டர்ன் குவைத் வருபவர்கள் யாராவது இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு குவைத்துக்கான விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 299 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்மலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 50 தினார் 68 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 912 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.